Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா ரோமியோ. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோமியோ 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கனா விஜய் ஆண்டனி, மிர்னாலி தக்கூர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டார்ட்னோனா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சொந்த ஊருக்கு தென்காசிக்கு ஒரு சாவு வீட்டுக்கு வந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க கொள்கையிலேருந்து இறங்கி வந்து ஹீரோயின் வீட்டில் பேசி ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜ் ஹீரோயினுக்கு பண்ணி வைக்கிறாங்க. பட் தி பேரலாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு போய் சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக சான்ஸ் கேட்டு நிறைய ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பில் ஒரு பேஷனேட்டடாக போய்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் ஃபேமிலி ப்ரெஷர் காரணமாக அப்பாவோட டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மாஞ்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ சென்னை வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து காதல் கிடச்சிச்சா, ஹீரோயின் படம் பண்ணி ஜெயிச்சாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. விஜய் ஆண்டனிக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெர்ஃபார்மராக இந்த மூவியில் நல்லா எஃபோர்ட் போட்டு கலக்கியிருக்காரு. எமோஷனலாக இவ்வளோ இன்னசென்ட்டான அப்பாவை ஏன்டா போட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. ஹீரோயின் கொடுத்துரோட ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, விடிவி கணேஷ்னு சொல்லி வரவங்க எல்லாருமே கவுண்டர் காமெடிஸோட நிறைய இம்ப்ரெஷனான டோனில் நீட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்களோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ப்ரிடிக்டபிளான ரொம்ப சிம்பிளான ரொமான்டிக்கல் ட்ராமா தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பல படத்தில் பார்த்து டெம்ப்ளேட்டட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே உருட்டி பரட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் படம் பண்ணுறங்கிற டெம்ப்ளேட்லேயே காமெடி பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. காவலன் மூவியை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. மௌனராகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்தே ஜோடின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் ஜேர்னல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல் குட் ட்ராமாவையும் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அவுட்புட் இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு 90s லைஃப் ஸ்டைலோட அடாப்டேஷன் எப்படி இருக்குங்கிறத காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவியை எமோஷனலாக ப்ரெசென்ட் பண்ண எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் ஓகேஷான ஒரு டோனில் கேட்குற மாதிரியான வைப்பில் நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எமோஷனல் கனெக்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட்னு சொல்லி கிளைமேக்ஸில் எதுவுமே அந்தளவுக்கு கிக் ஆஃப் ஆகாமல் போயிடுச்சு. அதை மட்டும் இன்னும் பார்த்து ப்ராப்பராக பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் போரிங்காக தான் இருந்துச்சு. சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டை இன்னும் பார்த்து ப்ராப்பராக பெட்டராக பிளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா மூவியில் வாலண்டியராக திணிச்சு ஸ்பீட் பிரேக்கராக அமைச்ச ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மூவி பார்க்கும்போது. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணவும் காதலிக்கும் ஐடியா கொடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய நண்பர்களோட ஸ்டோரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய மூவிஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்டர்வல் ட்விஸ்ட், ஹாப்பி எண்டிங் கிளைமேக்ஸ்னு சொல்லி எமோஷனலாக உங்களை ஃபீல் பண்ணி என்டர்டைன் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடியோட இருக்கக்கூடிய ஃபீல் குட் ரொமான்டிக்கல் ட்ராமா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ரோமியோ மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.